வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்பர் பேக் எக்ஸசைஸ். பொதுவா 8 to 10 hours சிட்டிங் பொசிஷன்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கும் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றவங்களுக்கும் காமனா இந்த அப்பர் பேக் பெயின் வரும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நேரா நிமிர்ந்து உட்காராம நாள் முழுக்க கூன் வளைஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இதனால அவங்களுக்கு சின்ன வயசுலயே ஹஞ்ச் பேக் வந்துடுது. அவங்க வளரும் போது அவங்களோட ஷோல்டர் பொசிஷனும் அப்படியே வளைஞ்சே இருக்கும். ஷோல்டர் பொசிஷனை சரி செய்யறதுக்கும் அப்பர் பேக் பெயினை சரி செய்யறதுக்கும் ஈஸியான யோகா ப்ராக்டிஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணிட்டு தலைக்கு பின்னாடி இந்த மாதிரி வச்சுட்டு மூச்சை இழுத்துட்டு எல்போஸை பேக் சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை வெளியே விடும்போது எல்போஸை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஷோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்போது ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ட்ரூப்பிங் ஷோல்டர் சரியாகும். தயிர் கடையிற மாதிரி செய்கிற இந்த எக்ஸசைஸ்னால அப்பர் பேக் மசில்ஸ்க்கும் ஷோல்டர் மசில்ஸ்க்கும் ரொம்ப நல்ல மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, மசில் ஸ்ட்ரென்தன் ஆகுது. பேக் சைடில் ஃபிங்கர்ஸை இன்டர்லாக் பண்ணிட்டு கீழ் நோக்கி கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஷோல்டர் நல்லா ஓப்பன் ஆகட்டும். நெக்கை மெதுவாக பெண்ட் பண்ணுங்க. பேக் பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது நெக் கம்ப்ரெஷனால வரக்கூடிய நர்வ் பெயின் கூட சரியாகுது. ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் கிளாப்பிங் பண்ணுறதுனால அப்பர் பேக் மசில்ஸ் அண்ட் ஷோல்டர் மசில்ஸில் இருக்கிற டைட்னஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸை சரி செய்யறதுனால ரொம்ப நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சோஃபா முன்னாடி கால்களை மடக்கியோ அல்லது நீட்டியோ உட்காந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது அப்பர் பேக்குக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுனால அப்பர் பேக்கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஹஞ்ச் பேக் போஸ்டர் சரியாகுது. இந்த எக்ஸசைஸ்க்கான பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் பேக் பெயின் ரொம்ப நல்லா குறையும், ஹஞ்ச் பேக் சரியாகுது, ஷோல்டர் நல்லா ஓப்பன் ஆகிறதுனால இந்த ட்ரூப்பிங் ஷோல்டர் சரியாகுது. அது மட்டும் இல்லாமல் நெக் கம்ப்ரெஷனால வரக்கூடிய நர்வ் பெயின் கூட சரியாகுது. எல்லா எக்ஸசைஸும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கூட அப்பப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் ஃபுல்லாக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.